நேயர்களுக்கு வணக்கம். லீமாரோஸ் அவர்கள் அதிமுகவுக்குள்ள வந்த கைய உடனே லால்குடி தொகுதியை வாங்கினாங்க. இதுல பின்னாடி ஏதோ ஒரு சூட்சுமம் இருக்கு, காரியம் இருக்கு அப்படின்னு உங்களால நம்ப முடியுமா? ஆமா, நிச்சயமா நம்பலாம். 15 தொகுதிகளுக்கு நான் செலவு பண்றேன், எனக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னு எஸ்பி வேலுமணி மூலியமா என்ன பண்ணிருக்காங்க, அதிமுகக்குள்ள வந்தாங்க. வந்த கையோட திருச்சி லால்குடி தொகுதியை அவங்க வாங்கினாங்க. ஆனா இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு கையை விரிச்சிருக்காங்க. என்கிட்ட காசு இல்ல, உங்க கை காசை போட்டு நீங்க செலவு பண்ணுங்க, நிச்சயமா என்ன நம்புங்கன்னே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா பாம்பின் கால் பாம்பறியும் அப்படின்னு சொல்லுவாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு எத்தனை பேருக்கு இது மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாரு? எடப்பாடி பழனிசாமி எத்தனை பேர் இப்படி நம்ப வச்சு ஏமாத்திருப்பாரு? இன்னைக்கு அவருக்கே இந்த மாதிரி ஆப்பு கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் லீமா ரோஸ நம்பாம எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்கிறாரு, அட்லீஸ்ட் உங்க தொகுதிக்காவது நீங்க என்ன பண்ணுங்க, காசை கொஞ்சம் செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா பணம் தான் அரசியல், பணம் தான் தேர்தல் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு இங்க வர வேண்டியதா இருக்கு. சோ இத பத்தியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.